பகாங் பெக்கான் மாவட்டத்தில் ஜூன் 10ஆம் தேதி அங்குள்ள மாவட்ட சுகாதார அலுவலகம் அளித்த புகாரை தொடர்ந்து போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ்களை விற்பனை செய்தது தொடர்பாக ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 30 வயதுகளில் உள்ள மெக்கானிக், பட்டறை உரிமையாளர் மற்றும் துப்புரவு பணியாளர் ஆகிய சந்தேக நபர்கள் பிற்பகல் 3 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் இந்த நடவடிக்கையில் இடைத்தரகர்களாக செயல்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் பக்கான் காவல்துறை தலைவர் ஜைடி மார்ஜின் தெரிவித்தார். அரசு மருத்துவமனை ஒன்றிலிருந்து கட்டணத்தை பெற்றுக்கொண்டு மருத்துவ சான்றிதழை பெற்றதாக மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். சான்றிதழ்கள் ஒவ்வொன்றும் 50 ரிங்கிட் முதல் 200 ரிங்கிட் வரை விற்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. போலி சான்றிதழ்களை வழங்கியதாக கூறப்படும் ஒரு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் அரசு ஊழியர் என நம்பப்படும் முக்கிய சந்தேக நபரை காவல்துறை தேடி வருவதாக அவர் கூறினார். போலி ஆவணம் தயாரித்தல் மற்றும் மோசடி செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக தண்டனை சட்டத்தின் 468 மற்றும் 420 பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்படும் இந்த வழக்கில் 3 சந்தேக நபர்களும் இன்று பெக்கான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.